கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சுகுலா என்கிற அன்பு சகோதரிக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். தூத்துக்குடியில் இருக்கிற இவங்களுக்கு ஒரு மகள், 24 வயது நிரம்பின மகள். இவங்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், மகளுக்கு திருமண காரியம் நடக்க வேண்டும், திருமண காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக, இவங்களுடைய குடும்பத்திற்காக, இவங்களுடைய மகளுக்கு நல்ல திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுக்கும்படி என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, சுகுலா என்கிற அன்பு சகோதரிக்காக நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் நான் இந்து ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய கரம் இவர்களை தொடட்டும், உம்முடைய வல்லமை இவர்களை தொடட்டும். அப்பா, மகளுக்கு திருமண காரியத்தை என் தேவன் வாய்க்க பண்ணுவீராக, என் தேவன் பொறுப்படுத்தி நடத்துவீராக. என் தேவன் வாய்க்க பண்ணுகிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும்படி சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நீ ஒருபோதும் மறக்கப்படுவது அல்ல. என் அன்புக்குரியவர்களை, உலகம் மறக்கலாம், உங்கள் மூலமாக நன்மையை பெற்றவர்கள் கூட மறந்து போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு நாளும் கர்த்தரால் மறக்கப்படுவது இல்லை. ஒரு ஜெபம், அன்னாளின் ஜெபம், பைபிளில் அநேகவர் ஜெபிச்சிருக்கிறாங்க. அநேகவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய ஜெபமும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஆனால் அன்னாள் ஜெபித்த ஒரு ஜெபம், 1 சாமுவேல் 1:11 மறவாமல் என்னை நினைத்தருளி. இந்த வேர்டை சொன்னா பாருங்க, மறவாமல் என்னை நினைத்தருளி, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீரையானால். கர்த்தர் அன்னாளை மறவாமல் நினைத்தருளினா, மனிதர்கள் மறந்து போவார்கள், உறவுகள் மறந்து போகும், சொந்தம் பந்தம் அத்தனையும் மறந்து போகும். உங்களை மறவாத ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 44:21, யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவது அல்ல. இன்னைக்கு உலகம் நம்மளை மறந்துட்டல, உறவுகள்லாம் மறந்துட்டாங்கல்ல, மறந்துடும். ஆனால் மறவாமல் இருக்கிற ஒருவர், அவர் தேவனாகிய கர்த்தர், அவர் தேவனாகிய கர்த்தர். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 31:12, உடைந்த பாத்திரத்தை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஒரு பாத்திரம் இருக்குது, உடையாமல் இருக்குது, அது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. உடைஞ்சதுக்கு அப்புறவு அந்த பாத்திரத்தை தூக்கி எரிஞ்சிடுவாங்க. இன்னைக்கும் உலகம் உங்களை தூக்கி எரிஞ்சிச்சா, ஆண்டவர் உங்களை தூக்கி எறியாமல் உங்களை நினைத்தருளி, மறவாமல் உங்களை நினைத்தருளி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு தாயார் என்னை கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க, ஐயா, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டா நல்லா இருக்கும். நான் கேட்டேன், ஏமா இப்படி சொல்கிறீங்க, ஏமா இப்படி பேசுகிறீங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க. அந்த அம்மாவுடைய கண்களிலே கண்ணேன், ஐயா, எங்களுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள், குழந்தை இல்லை. அப்பொழுதுதான் நானும் என் கணவர் நினைத்தோம், ஒரு அநாத குழந்தையை எடுத்து வளர்க்கலாம் என்று சொல்ல, ஒரு அநாதை பெண் பிள்ளையை எடுத்து நாங்கள் வளர்த்தோம். அந்த பொண்ணுக்கு 16 வயது வரும் பொழுது என் கணவர் மரித்து விட்டார்கள்.
கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுத்தேன். திருமணம் செய்து கொடுத்ததுக்கு அப்புறவு அந்த சகோதரி, அந்த மக்கள் என்னை வேலைக்காரியை காட்டிலும் கேவலமாக நடத்துகிறாங்க. சொன்னாங்க, எல்லா சொத்தையும் இப்பவுமே எழுதி தந்துரு, நான் உன்னை வீட்டில் வச்சு கவனிச்சுக்கிறேன். எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்தோம். ஆனால் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. என் இருதயமெல்லாம் உடைந்திருக்கிறது. நான் கேட்டேன், அந்த பொண்ணுக்கு தெரியுமா அவங்க அடாப்ட் சைல்டுன்னு சொல்லி தெரியுமா? இல்லையா, சொல்ல விரும்பலை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உலகம் உங்களை மறக்குதில்ல. நீங்கள் நன்மை செய்தவங்க உங்களை மறந்துடுறாங்கல்ல. உடைந்த பாத்திரத்தை போல் எல்லாராலும் முழுவதுமாக மறக்கப்பட்டீங்கள. ஆனால் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், ஒருபோதும் மறக்க மாட்டேன். சீயோன் குமாரத்தி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ ஜனம் என்று சொல்லுகிற தேவ ஜனம் சொல்லுகிறாள். ஏசாயா 49 அதிகாரம் 14 15 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அதுக்கு சொல்கிற பதில் என்ன பாருங்களேன். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நீங்களும் நானும் வேணா ஆண்டவரை மறந்திருக்கலாம். எத்தனை நாள் ஜெபிக்க மறந்துருக்கிறோம், எத்தனை நாள் பைபிள் படிக்கிறதுக்கு மறந்துருக்கிறோம், எத்தனை பொருத்தனை பண்ண காரியத்தை மறந்துருக்கிறோம். சொல்லுங்க, எத்தனை நாள் ஆண்டவரை மறந்துருக்கிறோம். ஆனால் ஒரு நாள், ஒரு வினாடி, ஒரு செகண்டு கூட உங்களை கத்த மறவாமல் உங்களை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரை சொல்லுங்க, என்னை மறவாமல் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை மறவாமல் நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிப்பான். என் கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பன், என்னோடு யார் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் மறவாமல் நினைத்தருளுவீராக. அன்னாலை நினைத்தருளி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளி அற்புதத்தை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை மறப்பது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.